கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாக்கும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் சொல்லுங்க பாருங்க, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, உனக்கு உதவி உண்டு. எப்படி மனிதர்கள் நமக்கு எப்படி உதவியெல்லாம் பண்ணுறாங்களோ ஒரு சில நேரத்தில், ஆனால் தேவன் உனக்கு எப்போதும் நான் சகாயம் பண்ணுவேன். அதாவது உன் கூடவே இருப்பேன். ஹெல்ப்பாக இருக்க ஒரு உதவி. அதாவது எந்த நேரத்திலையும் எப்பவும் நீ என்கிட்ட கேட்கலாம், நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தம். அதாவது மற்றவர்களுக்கு எப்படி அவங்க கேட்டு, அதாவது உங்களுக்கு வருத்தமாக இல்லை, சமநிலை இருக்கும். ஆக நீங்கள் அதை நீங்கள் சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தம் உண்டாதுகள். அப்படி இல்லை, எப்படி மற்றவர்களுக்கு அவர்களுக்கு செய்கிறனோ அதே போல தான், சமமாக தான் செய்ய போகிறேன். அவங்களுக்கு பட்சபாதம் இன்றி அப்படிலாம் கிடையாது. தேவனை அறியாதவர்களுக்கு மழை கிடையாது, தேவனை அறியாதவர்களுக்கு சூரிய ஒளி கிடையாது, அப்படி இல்லை. சமநிலை. யார் தேவனை அறிந்து கொள்ளுறாங்களோ அவங்களுக்கு அதை விட இப்போ சமநிலை சொல்கிறாரு. சமநிலை எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஆனால் தேவனை அறிந்து கொள்ளுவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதான் இதில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, மற்றவர்களுக்கு சகாயமாக மற்றவர்களுக்கும் செய்கிறேன், ஆனால் உனக்கும் வருத்தம் உண்டாக்கும்படி இல்லை. மற்றவர்களுக்கு செய்யும்போது உனக்கு எதுவும் ஐயோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது, நாம் ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்கோம், அவன் பாரு எப்படியோ புரஜாதிகாரன், அவனுக்கு ஒன்றும் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கல, அவன் பாரு உயர்ந்துக்கிட்டே போகிறான், முன்னேறிட்டே போகிறான், எப்படி தான் போகிறானோ தெரில, அப்படி நீங்கள் யோசிக்கிறான். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுறாரு, ஆனால் உங்களுக்கு அது வருத்தமும் உண்டாக்கும்படி அல்ல. வருத்தத்தை முன்னேறான்னா அது உங்களுக்கு வருத்தம் உண்டாக்கும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இருக்கலாம், அதே மாதிரி நீங்களும் முன்னேறலாம். அதற்காக தேவனை நீங்கள் சார்ந்து இருக்கும்போது அவன் ஒரு சமநிலையில் இருக்கிறான், அதை விடையும் நீங்கள் மேலாக இருப்பீங்க. அவனை உயர்த்ததுக்கு உங்களை வருத்தது உண்டாக்கும்படி அல்ல தேவன் சொல்கிறார். அதான் உங்களை வருத்ததுக்கு ஆண்டி உண்டு பண்ணலப்பா, நீ அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஆபிரகாம் பாருங்க, அவன் ஒரு எங்கேயோ கடந்தவன், அவனை தூக்கி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவன் சன்னதியை பெருசாக்கி அவனை என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிப்பேன், உன் சன்னதியை நட்சத்திரங்கள் மனைகளை பெருகுவேன். இப்படி எங்கேயோ கடந்தான் அவன், எங்கேயோ ஏதோ தேவதையை வழங்கிட்டு கிடந்தான். அவனை தேர்ந்தெடுத்துங்க வா, நான் உன்னை அவர் வலுக்கட்டாயமாக செய்கிறார் பாருங்க. அதை செஞ்சு எத்தனையோ பேர் இருந்தாங்க அந்த ஆபிரகாம் மட்டும்தான் இருந்தானா? இல்லை, எத்தனையோ பேர் இருந்தான். ஆனால் தேவன் பாருங்க தேர்ந்தெடுத்து அவனை ஒரு காட்சி பொருளாக வைத்து அவனை மற்றவர்களுக்கு காமிக்கிறார். நீ இப்படி இருக்கலாம். எதுக்கு அப்படி காமிக்கிறாருன்னா, நீ என்னை நோக்கி வர வேண்டும். அதற்கு தான் அவனை அப்படி தேர்ந்தெடுத்துக்கிறார். ஒரு மனுஷனை மற்றவர்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரதுக்கு அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ ஒருத்தனை பார்க்கும் பொழுது இவன் எந்த தேவனை வணங்குதான், யார் இவருக்கு அப்படின்னு நீங்கள் வரணும். அதுக்கு தான். அதனால் எல்லாம் தேவன் படைத்த உயிர் தான். ஆனால் உங்களுக்கு பட்சபாரம் அப்படி இல்லை. அது இருக்குது என்றால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேவன் இதே போல என்னையும் வைக்க முடியும், நானும் உயர்வேன் இப்படின்னு சொல்லணும். பொறாமைப்படக்கூடாது, அதுக்கு பொறாமை குணம் பண்ணக்கூடாது. என்னையாலையும் முடியும், அதுதான் சொல்றாரு. வருத்தம் உண்டாக்கும்படி இல்லை தேவன் சொல்றாரு. மற்றவர்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உயர்ந்து வைக்கிறேன்னா அது வருத்தத்தை உண்டாக்கும்படி இல்லை. நீனும் சமநிலையாக நீ இருக்கலாம், நீனும் அதே போல் சமநிலையாகவே இருக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். உங்களை மாரி முன்னேறி போகிறாங்க எல்லாம் நீங்கள் பொறாமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சொல்கிறது, என் தேவனும் இதே போல் என்னையும் உண்டாக்க வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என் வீட்டில் இறப்பவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் என் நோய்களை நீக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும்போது அவனுடைய நீங்கள் மேலாக வளர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏனென்றால் அவர் ஒரு விதமாக அவர் சகாயம் பண்ணுகிறார். ஆனால் உங்களுக்கோ அது வருத்தத்தை உண்டு பண்ணுவதல்ல. நீங்கள் அதை விடையும் மேலாக இருக்க வேண்டும் என்றால் என்னை நோக்கி வர வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார். என்னை நோக்கி வரும் பொழுது சமநிலையாக நான் உன்னை உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிறவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு ஒத்தாசையும் சகாயமும் பண்ணுகிறவர். அதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, எந்த நேரத்தில் அவர் ஹெல்ப் பண்ணக்கூடியவர், எந்த நேரத்தில் அவனுக்கு உதவக்கூடியவர், எந்த நேரத்தில் அவர் அனுகூலமாக இருந்து உங்களுக்கு காத்து கொள்ளுகிறவர். இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது இதுதான். தேவன் எப்படி நம்மை ஆட்கொள்கிறார். அவர் சொல்ல, நீ பொறாமப்படாதப்பா, நான் உன்னை உயர்த்துவேன், நீ என்னை நோக்கி வா, பஸ் அவ்வளோதான். இதை தான் அவர் சொல்கிறார். நீ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாது, நீ என்னை நோக்கி வா.
அவனை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்தாம விட வேண்டார். அவர் என்ன கொஞ்சம் குறைஞ்சது இல்லாட்டி நீ இல்லை தப்பு, நீ அது சரியாக இருக்கா, அதனால நான் அவனை அப்படியே ஆசிரியதான், அப்படி இல்லை. அவர் பட்சபாதம் என்றவர், நேற்றும் இன்று மாறாத தேவன். நீ அவரை நோக்கி வரும் பொழுது உனக்கு குறைவே இருக்காது. அதான் அவர் சொல்கிறார், உனக்கு குறைவில்லாத வாழ்க்கையை நான் தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர தலைப்பில் இப்படி தியானிக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்க, நீ எதை பற்றி கவலைப்படாத, உங்களுக்கு வருத்தம் உண்டாக்கும்படியல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே நான் சொல்கிறேன். நீங்களும் அதே போல வாழ முடியும் என்று தான் என்னிடத்தில் வா, நான் உன்னை உயர்த்துவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரோடு நீங்கள் வாங்க, அவருக்குள்ளே இருங்கள். உங்களை உயர்த்துகிற தேவன், சகாயமும் ஒத்தாசையும் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.